வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் தேங்காயை பத்தியாக எடுத்து வச்சோல அதையும் போட்டு இதோடு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் சோம்பு, மஞ்சப்பொடி, உப்பெல்லாம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்ச சோம்பு, மஞ்சப்பொடி, உப்பு அதையும் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் அதையும் போட்டுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கலாம். இப்போ நம்ம வதக்கினது எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும். சூட்டோடு அரைக்கக்கூடாது. இப்போ வாழைக்காய் நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறினா விட்டு நம்ம